ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம அரஃபா ட்ராமா 60 எபிசோட தாண்டி பார்த்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஆஃப் ஸ்க்ரீனில் சில கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ செட்டில் இருக்கவங்க பீப்புளெலாம். ஸோ அதுக்கு நம்ம அப்படி தான் இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து அரஃபாத் ட்ராமாவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து போட்டிருக்காங்க போஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ உங்கள் கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணலன்னா வேற எந்த கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் பார்த்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, அதாவது ஆதிஷ் கரான் வந்து என்ன சொல்லுவான்னா, எனக்கு என் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ஸோ வேற எந்த கேரக்டரை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிம்பிளாக முடிச்சிருவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து எனக்கு ஒரு கேரக்டர் மேலே ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் என்ன கேரக்டர் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, உங்க கேரக்டர்ல உங்களுக்கு பிடிக்காத இல்ல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஏதாவது சீன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன ஆன்சர் பண்ணியிருக்கான், அதாவது ஆதிஷ் கரான் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கான்னா, நான் வந்து எமோஷனல் சீன் தான் சொல்லுவேன், ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி அது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு அமையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த எமோஷனல் சீனோட ரொம்ப கனெக்டடாக இருப்பேன். அதுக்குள்ளேயே போய் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு வந்து எமோஷனல் சீன் தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல வேலை வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த எமோஷனல் சீன்லாம். ஏன்னா எனக்கு அந்த எமோஷனல் சீன்லாம் ரொம்ப டீப்பாக இன்டென்ஸாக இருந்துச்சு. நான் ஆக்ட் பண்ணுறப்போ எனக்கு அதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான், அதாவது ஆதிஷ் கரான். ஸோ அதே கொஸ்டின் தான் நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன ஆன்சர் பண்ணுவானா, எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதுல வந்து மஜான் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து ரொம்ப சைலண்டா இருப்பா. அதாவது ஹீரோயின் வந்து அவளோட கேரக்டர் பத்தி தான் அவ சொல்லிட்டு இருப்பா. ஸோ அந்த மெர்ஜான் கேரக்டரை பத்தி அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து சில விஷயம் அந்த மெர்ஜான் கேரக்டர்ல பிடிக்காது. ஏன்னா அவ நிறைய விஷயத்துக்கு வந்து சைலண்டா இருப்பாள், ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ண மாட்டா, எல்லாத்துக்குமே சைலண்டா தான் ரியாக்ட் பண்ணுவா. ஸோ அந்த விஷயம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நான் வந்து பர்சனல் லைஃப்ல வந்து நான் உடனே ரியாக்ட் பண்ணுவேன் ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, பட் அந்த கேரக்டர் அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. ஸோ மஜான் கேரக்டர்ல வந்து அவளுக்குள்ளேயே அவ நிறைய விஷயம் வந்து போட்டுப்பா, வெளியே எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா. அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரஃபாத் டிராமால நடிக்கிற ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயமும் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எந்த விஷயம் சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னா அந்த முராத் வந்து இறந்து போறப்போ, அதாவது ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல அந்த கேரக்டர் அந்த டிராமால. ஸோ அந்த அண்ணன் வந்து இறந்து போறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த எமோஷனல் வந்து நான் வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹார்டா இருந்துச்சு ஆக்ட் பண்றதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு அந்த பிரதர்ஹுட்டும் வெளியே காட்டணும், அதே டைம் வந்து நான் எமோஷனலாவும் அழுவணும். ஸோ இது ரெண்டும் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க, அரஃபாத் டிராமால நடிச்ச ஹீரோயின். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த செட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு போலான்னா நீங்க என்ன விஷயத்த எடுத்துட்டு போவீங்க இந்த அரஃபாத் செட்ல இருந்து அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சொல்லிட்டு, இந்த செட்லேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோவை எடுத்துகிட்டு போகணும், ஹீரோக்கு வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த ஹக்கே நம்மளுக்கு வந்து புரியுது, செம க்யூட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, அதீஷ் அண்ட் மெர்ஜானோட கேரக்டரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்களா, லைக் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ரோலை நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சோடனே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பதில் சொல்வானா, கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன், அது மிஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், பட் இப்போதைக்கு நாங்கள் அதை மிஸ் பண்ணல, ஏன்னா நாங்கள் மிடில் இருக்கோம் இந்த ஷூட்டிங்கில். இப்போதைக்கு அது நல்லாவே போயிட்டுருக்கு அந்த ட்ரிப்பு நாங்கள் இங்கே நடிக்கிறது. பட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த ஆதிஷ் கேரக்டரை வந்து நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவனோட கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, லவ் அண்ட் ரிவெஞ்சுக்கு நடுவில் வந்து அது மேக் பண்ணியிருப்பாங்க. அதனாலே வந்து நிறைய இன்டென்ஸான எமோஷன் அண்ட் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆன்சர் பண்ணுவா அந்த கொஸ்டினுக்கு. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக நான் மர்ஜான் கேரக்டரை மிஸ் பண்ணுவேன், ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னோட லைஃப்ல. அப்புறம் இங்கே இருக்க செட்டில் இருக்க பீப்புள் அண்ட் என்னோட பார்ட்னரான ஹீரோ, ஸோ எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். பட் மர்ஜான் கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர், என்னோட பர்சனாலிட்டிலேருந்து ரொம்ப தூரம். அது சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரெண்டு பர்சனாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் மச்சான் கேரக்டரை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் கைஸ், இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த கொஷின் தான் ஆஃப் செட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அந்த கேரக்டரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன கிளிம்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தெரியணும் அரஃபாத் ட்ராமா பற்றினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ see you in the next video. Bye bye.